Hello friends, வணக்கம் and welcome back to my channel New Crystals. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம ப்ளீஸ் New Crystal சேனலுக்கு subscribe பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சிக்கன் கீமா மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். ஜீரகம் வறுபட்டதும் 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போனதும் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கீமாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் கீமா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.